ஒருவேளை திமுக பாஜக கூட்டணி வந்தால் பாஜக ஆதரவாளர்கள்லாம் என்ன சார் பண்ணுவாங்க, எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்க. ராஜ்நாத் சிங் வராரு, அண்ணாமலை அவர்கள் வரதா சொல்லி இருக்காரு ஏற்கனவே. அப்போ அவங்களை எல்லாம் சனாதன சக்தியா தான் பாக்குறாரு திருமாவர்கள். அப்போ சனாதன சக்திகள் இருக்கிற மேடையில திருமாவர்கள் ஏறுவாங்க. திமுக நிலையான ஆட்சி தேவை, இந்த நேரத்துல ஆட்சி கவிழ்ந்து விட்டால் அது அந்நிய சக்திகளுக்கு வாய்ப்பா போயிடும் அப்படின்றதுக்காக, அந்த பெரிய ஆபத்தை தடுப்பதற்காக பாஜக பக்கம் நெருங்குகிறார்கள். அடுத்து உதயநிதி வரப்போறாரு, அவர் மேல கேஸ் சாதாரண எதிர்ப்பு கேஸ் இருக்கு, அதை டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா? இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குதுங்க. அதை நீங்க பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சும்மா மவுத்து பிடித்ததோ மேங்கோ பிடித்ததோ எல்லாம் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது சுவாமி. ஏன்னா நீங்க உங்க தாத்தாவுக்கு பேரன். தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. திமுக நெருங்கறதுக்கான காரணம் பிஜேபி என்னவா இருக்கு? வாட் இஸ் யுவர் ரீசனிங் சார்? நீங்க சொல்றது அதாவதுங்க, சில பெரிய ஆபத்துக்களை தவிர்ப்பதற்காக அவங்க திமுக பாஜக பக்கம் நெருங்குகிறார்கள், அப்படி கூட வச்சுக்கலாம். பட் பிஜேபி ஏன் காப்பாத்தணும்? அவங்கள போய் பிஜேபி தலையெழுத்து காப்பாத்தணும்னு பிஜேபி திமுகவை காப்பாத்த போதுன்னு நான் சொல்லலைங்க. பெரிய ஆபத்துன்னு நீங்க என்ன நினைச்சீங்க? நான் என்ன சொன்னேன்னா, இப்போ அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் பங்களாதேஷ்ல பண்ண மாதிரி இங்க கலவரத்தை எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்நிய சக்திகள் இந்தியாவை சீர்குலைக்க சதி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி பெரிய ஆபத்துகளை தடுக்க வேண்டும், நாடுதான் முக்கியம் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துல திமுக நிலையான ஆட்சி தேவை, இந்த நேரத்துல ஆட்சி கவிழ்ந்து விட்டால் அது அந்நிய சக்திகளுக்கு வாய்ப்பா போயிடும் அப்படின்றதுக்காக, அந்த பெரிய ஆபத்தை தடுப்பதற்காக பாஜக பக்கம் நெருங்குகிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க என்ன நினைச்சீங்க சுவாமி? நம்பினாதான் சாப்பாடுன்னு தாத்தா சொன்னாரு. நீ எப்படி அப்படின்னு விமல் கேக்குறதா, விமல் சந்தானம் கேக்குறதா ஞாபகம் வருது. சரி, அப்ப 2G 4G எல்லாம் அவ்வளவுதானா சார்? எல்லாமே அம்பேலா? 5G வந்துச்சு, 6G போகலாமான்னு பாத்துனுக்குறா. நீங்க என்ன ஒண்ணு டிஜிலியா உட்காந்து இருக்கிறீங்களா? விட்டு தள்ளுங்க, அரசியல் இதெல்லாம் சாதாரணம். அப்பா எல்லாரும் எஸ்கேப். என்னதான் சொன்னாலும் ஸ்டாலின் ஒரு 22 MP வச்சிருக்காரு சுவாமி சார், அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துதானே ஆகணும். 22 லேசப்பட்ட நம்பர் இல்லையே. அதாவது ஒரு கேள்வி நிறைய பேர் எல்லா சேனல்லையும் கேட்டாங்க, நீங்க மட்டும் கேட்கல. அதனால அந்த கேள்வியை நானே புட்டிங் வேர்ட் இன்டு ஒரு மவுத். ஒருவேளை திமுக பாஜக கூட்டணி வந்தால் பாஜக ஆதரவாளர்கள்லாம் என்ன சார் பண்ணுவாங்க, எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? நீங்களே என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அதுவும் ஓகே தான். எனக்கு அல்டிமேட்டா பிஜேபி தான் வின் பண்ணும். எனக்கு அப்படி எதுவும் கிடையாது. ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா நான் ஸ்டில் நான் பிஜேபி தான். பிஜேபிக்கு லாபம்னா ஒழிஞ்சு போகுதுன்னு விட்டுற வேண்டியதான். என்ன பண்றது சொல்லுங்க? அவ்வளவுதான். இல்ல, நீங்க ஒரு 10 பேரை பத்தியே கவலைப்பட்டுருக்கீங்க. ஆனா அந்த திமுக ஆதரவாளர்கள் 30 பேர் என்ன பண்ணுவாங்கன்றத பத்தி யாருமே கவலைப்பட்டது இல்லை. பாத்தீங்களா? நரம்பு புடைக்க பேசிக்கிறாங்க, திராவிடம்ன்றாங்க, இது சமூக நீதின்றாங்க, பாஜக பாசிசம், அதை ஒழித்தே தீர்வோம், தமிழ்நாட்டுல எங்கேயுமே முளைக்காது அப்படின்லாம் சொல்லியிருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சுவாமி? இவ்வளவு ஏன் நம்ம டெய்லி பஞ்சிலே கேஎம்வின்னு ஒருத்தர் பயங்கரமா கமெண்ட் போட்டுட்டு இருப்பாரு, அவரு என்ன பண்ணுவாரு? அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் அவரால் கமெண்டே போட முடியாது. ஏன்னா இவ்வளவு நாளா பாஜகவை தாக்கிதான் அவர் கமெண்ட் போட்டிருந்தாருங்க. 2 பேரும் ஒருவேளை கூட்டணி அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர் மேபி ஐடியா மாத்தின்னு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, அதுக்காக நான் கூட்டணி வரப்போகுது ஏதோ பாருங்க அப்படின்லாம் நான் சொல்லல. பட் அந்த அளவுக்கு மோதல் இருக்காது. ஒரு இணக்கமான சூழலை நாம எதிர்பார்க்கலாம். அதுதான் நம்ம அவரு ஸ்டாலின் ரெஸ்பெக்ட் பண்றாரு. 22 MP வச்சிருக்காரு, அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு மோதல் இருக்குமான்னு எனக்கு அதான் நீங்க சொல்றது கரெக்ட். அப்படி ஒரு மோதல் இருக்காது. கொஞ்சம் இணக்கமா தான் மோதல் பாஜக சைட்லன்னு சொல்ல, திமுக சைட்ல இருந்து அவங்க அந்த முரட்டு மோதலை கொஞ்சம் கைவிட்டு இணக்கமாக போலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் நான் விஷுவலைஸ் பண்றது. ஏன்னா பட் திமுகவை பொறுத்தவரை இன்னொரு காரணமும் இருக்கலாமா? ஒருவேளை இப்ப அடுத்து உதயநிதி வரப்போறாரு,
அவர் மேல வந்து கேஸ் சாதாரண எதிர்ப்பு கேஸ் இருக்கு. அதை வந்து டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா? முருகன் அதெல்லாம் ஒரு கேஸே கிடையாதுங்க. நீங்க வேற அப்படி பார்க்க போனா ராகுல் காந்தி எதிராக போட்ட கேஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணி அதெல்லாமே வந்து ஸ்டே கொடுத்து அவர் பாட்டுக்கு ஒண்ணு சுத்தி நிற்கிறாரு. இனி எத்தனை வருஷம் கழிச்சு அந்த கேஸ் வரப்போதோ தெரியாது. அதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. இல்ல, வர வேண்டியது நிறைய இருக்கு, சேர்த்து வச்சது நிறைய இருக்கு. அதாவது திட்டங்களுக்கு வர வேண்டிய நிதி நிறைய இருக்கு. நம்ம வந்து இந்த பண்ண வேண்டிய செய்ய வேண்டிய திட்டங்கள்னு சேர்த்து வச்சது நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நிதி வேணும் இல்லையா? அதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினோட உதவி வேணும் இல்லையா? அதனால அதுக்காக சொன்னேன். நீங்க பாட்டுக்கு வந்து வர வேண்டியது சேர்த்து வச்சதுன்னா வேற ஏதோ நினைச்சீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. சோ மத்திய அரசுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்து இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? அல்டிமேட்லி மாநிலத்தின் நலன் முக்கியம், தேசத்தின் நலன் முக்கியம் அப்படின்னு திமுக நினைச்சா நீங்க ஏன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? அதனால சனாதனத்திடம் சரணடைந்து விட்டது அப்படின்னு கூட்டணி கட்சிகள் ஒன்னா நினைக்கலாம், நீங்கெல்லாம் நினைக்க கூடாது. அது என்னமோ வாஸ்தவம் தான். பட் பொதுவா பார்க்க எல்லாருக்குமே ஆன ஒரு ஷாக்கு தான் வந்து they didn't invite பப்பு or anybody from opposition இல்லையா? நாணய வெளியீட்டு விழாக்கு வந்து ராகுல் காந்தி கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல இல்லையா? அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அதுல சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க திருமா அவர்களை ஏன் கூப்பிடவில்லை அப்படின்னு. இட்ஸ் வெரி சிம்பிள். ராஜ்நாத் சிங் வராரு, அண்ணாமலை அவர்கள் வரதா சொல்லியிருக்காரு ஏற்கனவே. அப்போ அவங்களை எல்லாம் சனாதன சக்தியா தான் பாக்குறாரு திருமா அவர்கள். அப்போ சனாதன சக்திகள் இருக்கிற மேடையில திருமா அவர்கள் ஏறுவாரா? அப்ப திமுக மட்டும் ஏறுமா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. இது அவங்க நடத்துற விழா, அதனால அவங்க ஏறித்தான் ஆகணும். அதே மாதிரி ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொன்னா, ஏங்க அவர் ரொம்ப பிஸியா இருக்காருங்க. அதாவது இது மிஸ் இந்தியா இதுல வந்து யார் யார் என்னென்ன ஜாதி அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருந்தாரு. சரி, அப்பதானே அவரால் கன்க்ளூசிவா சொல்ல முடியும் ஓபிசி தலித் யாருமே இல்லைன்னு. சோ அந்த கணக்கெடுப்புல அவர் தீவிரமா இருந்தார், பிஸியா இருந்தார். அடுத்தது ஆமா, இதுல இன்னும் எத்தனைலாம் அவரு ஆராய்ச்சி பண்ண போறாருன்னு தெரியல. சோ அந்த நேரத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதனாலதான் ராகுல் காந்தியை கூப்பிடல. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குதுங்க. அதை வந்து நீங்க பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சும்மா மவுத்து பிடித்ததோ மேங்கோ பிடித்ததோ எல்லாம் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது சுவாமி. ஏன்னா நீங்க உங்க தாத்தாவுக்கு பேரன். அது ரைட், அது என்னமோ கரெக்ட். கடைசியா சார், இந்த வக்ஃப் போர்டு அந்த லா வந்து மோடி பாஸ் பண்ணுவாரா? ஏன்னா இப்போ வாட் வி ஆர் ஹியரிங் இஸ், இப்போ கமிட்டிக்கு போட்டிருக்காங்க. பட் கமிட்டி விவாதத்திலே வந்து பார்த்தோம்னா திரும்பி ஜனதா தள் இவங்கெல்லாம் திரும்பி அகைன் இது பண்றாங்க, சேம் சைட் கோல் போட்டுருக்காங்கன்றாங்க. ஸோ அது பாஸ் ஆனா வந்து ஐ திங்க் மோடிக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கும், மூக்குடைப்பா இருக்கும் இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? அதாவது சுவாமி, நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்ன ஒரு டாக்டிக்ஸ் இது. அவர் என்ன பண்ணுவாரு, எப்ப கொண்டு போயிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாலும் அவருடைய பாஸ் என்ன பண்ணுவாரா, ஏதாவது ஒண்ணு குறை சொல்லி இதை மாத்து அதை மாத்து அப்படின்னு, இது தப்பு அப்படின்னு திருப்பி அனுப்புவாராம். சோ இவரும் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி பக்காவா எதுவுமே இல்லாம ரிப்போர்ட்டை கொண்டு போய் வச்சாலுமே அதை என்ன பண்ணுவாரு, ஏதாவது சூழ்ச்சி அனுப்பிச்சிருவாருங்க. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு புரிஞ்சுக்கின்னு, ஓஹோ அவர் ஏதாவது சுழிக்கணுன்றதுக்காக சுழிக்கிறாருன்றதுனால வேணும்ட்டானா ஏதாவது தப்போட ஒரு சென்டென்ஸ் வேர்ட்ஸ் இதை போட்டு அனுப்புவாரா. அவர் அதை சூழ்ச்சி கொடுத்தோன்னே அதை கட் பண்ணிடுவாரு, ரிப்போர்ட் இது ஃபைனலைஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கூட சில விஷயங்கள் இந்த டிராஃப்ட் இதுல இருந்திருக்கலாம். அதுல சிலதை ரிமூவ் பண்ணிட்டா ஓகேங்க, ரைட்டு, இது வந்து கண்டென்ஷியஸ், அதனால இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ஓகே அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால அது பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார். ஒன்ஸ் அகைன் ஃபார் கமிங் அண்ட் ஹேவ் a wonderful நன்றி சுவாமி, நன்றி ஸ்ரேயாஸ். wonderful day sir. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த் சார்.